அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாருங்கள், சுபஹுக்கு நான் பள்ளிக்கு போகிறேன். இந்த பட்டையெல்லாம் வெளிச்சென்று கிடக்குது பாருங்கள். ஒரு துணி முழும்பல இப்போ சரியா 5 மணி. பாருங்கள் அந்த நிலைமையில் எப்படி இருக்கேன்னு சொல்லி. இப்படி தான் இருக்குது. மனுஷெல்லாம் தூக்கத்தில் இருக்காங்க. இங்கே பாருங்கள் இப்படி இருக்கிறது. என்னென்னு சொன்னாங்க, ஒவ்வொரு மனிதனும் தூங்கச் செல்கின்ற போது அவன் உதவெடுத்து கொண்டு அழகான முறையில் ஓத வேண்டிய ஓதெல்லாம் ஓதி, ஏன்னா குல் சூரத்து ஃபாத்திஹா ஓதி, குல் சூரத்து ஓதி என்ன சொல்ல முடியும்னா, அதே போல் குலாபி ஃபல குலாபி நாஸ் ஓதி அவன் தூங்கச் செல்கின்ற போது செல்லணும், யாவா நான் தஹஜ்ஜுதுக்கு போகணும், என்னை ஒளிப்புடு என்று சொல்லி கேட்டால் அல்லாஹ் தஆலா நினைக்கிறான்னா அந்த டைம் கொடுப்பான். ஆனால் என்ன சொல்கிறான், மனுஷன் உதவோட எப்போதும் இல்லை, அவன் இஷ்டத்துக்கு தான் தூங்குறான். தூங்குற நெய்யத்து வைக்கிறதும் இல்லை. வந்த டைமில் என்ன செய்தான் 3 முடிச்சு போடுறான். எப்படி 3 முடிச்சு போடுறான்னு சொன்னால், அவன் சும்மா குடும்ப போனால் சொல்லி வாங்கினா சொல்லுவான். அப்படின்னா இன்னும் பாடுன்னு சொல்லுவான். அப்போ அப்படியே படுத்துடுவான். படுத்தாண்டியானா அவன் வாழ்க்கை மிக மோசமானதாகிடும். ஆனால் நேரத்தில் ஒழும்பிடுவான். ஒரு நம்ம கொழும்பி அவன் உதவெடுத்து அவன் சிவராண்டியான் அவனை முடிச்சுவிடும். ஒளிமின்றான முடிச்சு வரும் 10 வண்டியை ஓதி அது 10 தொழுதாண்டான் 3 முடிச்சு ஆகட்டும். அப்போ அவனுடைய வாழ்க்கை சந்தோஷம் முடியும். ஆனால் அவன் என்னங்கிறாண்டினா அப்படிதான் செய்ய மாட்டான். பாருங்க, அப்படி தான் இப்போ படுக்கிறாங்க. ஆக்கள் சுபக்கு வாங்க வரைஞ்சிட்டு சாரி செஞ்சு விட்டு அப்படியே படுக்காவலுக்கு. ஆனால் பள்ளிக்கூடத்தில் போக காணலை. எப்படி நடக்காங்கன்னு சொன்னால், இப்போ பொறிச்சோடு போய் கிடக்கு. அந்த நேரத்தில் காகங்களும் இல்லை பெருசாக. 5 மணி போகலாம், ஒரு சுபகு போல காகம் எல்லாம் வந்துடும். அப்போ நாங்கள் நிறுவது படிப்பிட புறவணும். எத்தனை நாள் ரமதானுடைய கடைசி 10 இருக்கும், பாமன்னிப்புக்குரிய 10 நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்போ நாம் இருக்க பாமன்னிப்பு கேட்கணும். பாமன்னிப்பு போகிறோம்னா படுத்த வச்சு வருமா, ஒரு டைம் குளம் போகணும். அதாவது தஹஜ்ஜத் தொழும்பி ஒழுது தஹஜ்ஜத் தொழுது போட்டு அதுக்கு பின்னால் சுன்னத்து சுபோடைய சுன்னத்து 2 ரக்காத் தொழுகிற கேள்வா. இந்த உலகத்தில் அனைத்தும் கிடைப்பதை விட சிறந்ததான். அதுக்கு பிறகு சுப தொழுத உடனே நமக்கு அல்லாஹ் தஆலா நம்மளோட சாப்பாட்டை என்ன பொருளாதாரத்தில் விஸ்திரமாக்கிடுவாங்க. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பஞ்சம் வரமாட்டாது. இப்படி தான் மனுஷன் நடக்கணும். அதில் போட்டு இருக்கிறாண்டியனா அல்லாஹ் வணங்குறதும் இல்லை, ஒன்று கஷ்டம் துன்பம் இல்லாமல் வந்துடும். அதை நாங்கள் படிப்பின வரணும். இது விளையாட்டு கதையுடைய கடைசி நமக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. அதில் நம்ம என்ன சொல்ல முடியும், எல்லா நிலைமைகளும் நம்முடைய சொல்லால் செய்கிறார் வர பாவங்கள்லேருந்து நம்ம பாதுகாப்பு பெறணும். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் படிப்பின போடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி